பூமியை கட்டும் போதும் இந்த கட்டடத்தில் கட்டும்போது அவங்க எத்தனை விதமான உணர்வோட கட்டத்தில் இருக்கலாம், வீட்டில் அவங்க எத்தனை தொல்லைகள் இருக்கலாம். இருந்தாலும் அந்த உணர்வோட கட்டடங்கள் கட்டும்போது அந்த செங்கல்லையும் அந்த காண்டப்பழ நிறைய போனால அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் பதிவாகும். இந்த பூமிகள்ல இந்த மாதிரி 10 பேர் வேலை செய்யறாங்க, 10 விதமான உணவுகள் இருக்கிறோம். வேலை செய்யும்போது மேல அந்த இடங்களை செலுத்தும் செய்வாங்க. அந்த மாதிரி செய்வாங்கன்னா அவங்க உடல் அந்த உணர்வு செங்கல்ல பதிவாகும். மாற்றமைக்கிறதுக்கு நாம எல்லாம் கூட்டுடையாக இருந்து அந்த திரு நட்சத்திரத்தின் பேரில் நாம கலந்து எங்க வீட்டுல நாம் பதிவு செய்யணும். நாம் ஆரம்பத்துல அந்த பிறப்புல நேரத்துல நாம் எந்த அளவுக்கு பதிவு செய்யறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பாங்க. அதுதான் நம்ம தியானம் விஜயங்கள்லாம் கூட்டு தியானம் வந்து வீட்டு வரவங்க நல்லா இருக்கணும், தொழில் வளம் பெறணும், இந்த வளரும் குழந்தைங்க ஞானிகளாகணும். அவங்கெல்லாம் நம்ம உணர்வுகளை பாய்ச்சலாம். இப்ப நம்ம தியானம் இருக்கப்படும். இப்ப நாம எல்லாம் சேர்த்து இப்போ ரேடியோ டிவி வேலைகள்ல எப்படி என்னென்ன நடவடிக்கை வைக்கிறோமோ அது நாம டிவியில பாக்குறோம். ஆன்டினா மூலம் இப்ப நமது உடலுக்கு நமது கண்ணே ஆன்டினா. இப்ப இந்த உடல்ல எத்தனையோ விதமான உணர்வுகள் உண்டு. அது நாம தியானம் என்பவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரர்ல நாம் பெற ஏங்கி நம்ம குரு துணையா அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர்ல பெறக்கூடிய தகுதி பெற்றிருக்கிறோம். ஏன்னா பதிவாக்கி இருக்கிறோம். இப்ப நண்பர்கள் நமக்குள் நல்ல செய்யும்போது பதிவாக்கும் போது அவர் எண்ணும்போது நமக்கு சந்தோஷம் வருது. ஒருத்தர் நாம கடன் கொடுக்கிறோம், கொடுக்கலைங்கிற போது அதுல வெறுப்பு வருது. அப்ப அவங்க நினைக்கும் போதெல்லாம் நமக்கு அந்த வெறுப்பான உணர்வு வருது. இப்படி ஒரு நண்பரை பார்க்கிறோம் கூட சரியில்லாம இருக்குது, நண்பரா பழகிறோம். நல்லா இருக்கும்போதும் நம்ம பழகிறோம், அவங்க உடம்புல பாதிக்கும் போதும் பழகிறோம். அப்ப எந்தெந்த உணர்வுகள் இருக்கும்போது பதிவு செய்யறோமோ இது நம்ம உடல்ல பதிவாயிருது. அப்ப நாம பேசக்கூடிய உணர்வுகள் நீங்க பதிவானாலும் இந்த உணர்வு அலைகள் இந்த பூமியில பரவுது. அதே மாதிரி நாம கருவெளி ருக்மணி யாரோட பேசுறோமோ நம்ம உடல்ல பதிவாக்கிறது. கண்ணோடு சேர்ந்து காந்தப்படணும், அவங்க உடல்ல இருந்து வரக்கூடிய உணர்வலைகளை நமக்கு கண்ணோட காந்தப்படம் கவருது. அதனால ருக்மணிங்கிறது பதிவாக்குறது. சத்தியபாமான அவர் வெளியிட்ட உணர்வை நாம் நுகர செய்து உண்மையை நமக்கு தெரிவிப்பது இந்த கண்ணோட வேலைகள். ஒரு மனிதன் பதிவாக்கப்படும் போது பதிவின் நினைவலைகள் அங்கே வெளிப்படுவதை அதை கவர்ந்து நாம் எடுத்தோம்னா நம் கண்ணன் வெண்ணெய் திரைதான் இருக்கும். இப்போ ஒருத்தர் நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க, நாம் நுகர்றோம். இப்ப நுகரப்பிலிருந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க இருக்கிறோம். இப்ப நாம் உயிரை பெற்ற பின் இயக்கம் அந்த உடல்ல எண்ணம் சொல் செயல் என்ற இயக்கிட்டு முன் வந்து நம்ம ரத்தத்தோட ஐக்கியமா இருக்கும். அந்த ரத்தத்துல ஐக்கியமாயிட்டு அவங்க எந்த குணமோ அந்த குணத்தின் கருத்தன்மை அடைந்ததுதான் இந்த லோகம்ங்கிறது. ஆக அந்த மனிதன் சந்தோஷமா இருக்கிறத நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் உணர்வு கருத்தன்மை அடையுது. மீண்டும் அவன் சந்தோஷமான நிலைகளை எண்ணும் போதெல்லாம் அணுத்தன்மை அடையுது. கருத்தன்மையில என்ன கோழி முட்டை இருக்கு, அதுல கரு இருக்குது. அது நாளான அந்த கருக்குள் அந்த அணு என்ன செய்யுது, முழுமையா கோழியாகுது. அதே மாதிரிதான் நமக்குள் ஒரு மனிதன் சொல்லும் உணர்வுகளை
அவன் உடல்ல அந்த உடல்ல இருக்கிற அணு ஒரு கோபமான உணர்வு நல்லதோ அங்க விளங்கி அதன் உணர்வு மலம் உடலாகுது. அதே உணர்வு சொல்லாக வடிவக்கும்போது சூரியன் கவருது. கண்கொண்டு உற்று பார்த்து உணரும் தன்மை பதிவாக்குது அந்த மனிதனை. அதிலிருந்து வெளிப்படும் உணர்வை கண்ணுடைய சேர்ந்த காந்த பலனை கவருது. நுகருத செய்து நுகர்ந்தவுடனே அவர் என்ன சொன்னாலும் உணர்ச்சி அறிய செய்து இந்த உணர்வுகள் கொப்ப இந்த உணர்ச்சிகள் உணர்வுகளாக மாறி அந்த உணர்ச்சிகளாக மாறி அந்த உணர்ச்சியின்படி என்னும் சொல் செயல் என்ற அடையுது. அடைந்தாலும் இதை என்ன செய்து ரத்தத்தில் கலந்தது. அப்ப அந்த ரத்தத்துல கலந்தவங்க கருத்தன்மையாகி மீண்டும் திரும்ப திரும்ப என்ன என திரும்ப திரும்ப சொல்ல நினைக்கிறேன். ஓரளவுக்கு தெளிவா பதிவு. அப்ப அது அணுத்தன்மை அடைய போகும்போது ஒரு கோழி ஆனா மீண்டும் முட்டையிடுது. மனிதனான தன் இனத்தை பெருக்குது. இதே மாதிரி எதன் குணத்தின் தன்மை கருவாகி அணுவாகவோ இது பிரம்மமாகுது. ஆக ஒன்றை உருவாக்கும் திறன் பெறுது இந்த அணு. அப்ப எக்குணத்தின் தன்மை அக்குணத்தின் தன் இனத்தை பெருக்கும் தன் கருத்தன்மையை கூட்ட வேண்டும். எப்படி ஒரு வித்து ஒரு மரமாக்கி தன் இனத்தின் வித்தைகளை நிறைய உருவாக்குவது இதே மாதிரி அந்த குணத்தின் உணர்வுகள் நம்ம ரத்தத்துல பெருக தொடங்குது. இருந்தாலும் நாம் கண்ணில் பதிவான இந்த உணர்வுகள் அந்த மனிதனுக்கு வெளிவந்த உணர்வினை நம் உடலோடு சேர்த்து இருந்த கண் என்ன செய்து அந்த மனித உடலை எந்த குணத்துல பேசினானோ எந்த குணத்தில் செயல்படுத்தானோ அதை திருடுகிறது. இதுதான் கண்ணன் திருடன் என்று நம்ம கண்ணு திருடி கொடுக்குது. நோயாளியை பார்த்த உடனே அடப்பா அம்மை படுக்குன்னு என்ன போடுறோம் பதிவாக்குது. அந்த நோயின் உணர்வு திருடி வச்சுக்கிறது நம்ம ரத்தத்துல பதிவாய்க்கிறது. அதுதான் கண்ணன் வெண்ணை திருடாங்கிறது. அப்ப நோயின் உணர்வு அது முதுமையானது, அது விளங்கியது. அந்த வெண்ணெய் நமக்குள் வந்து இங்கே கருவாகுது அப்படிங்கிறது தெளிவா கொடுக்கறாங்க. இந்த மாதிரி நம்ம உடலை எத்தனை வகை குணங்களை நமக்குள் பதிவு செய்திருக்கிறோமோ இந்த கருத்தன்மை உருவாகி அணுத்தன்மை அடைந்து அணுவின் மலம் நம் உடலாக மாறுது, சிவமாகுது. எந்த கண் வழி நமக்குள் பதிவு செய்தமோ அதே கண் வழிதான் நுகரச் செய்யுது. இப்போ எதன் வழி நமக்குள் பதிவாச்சோ அது உணர்வுகள் சூரியன் எடுத்து காத்துல வச்சது. இப்ப செடிகொடிகள் எப்படி அதன் சத்து வெளிப்படும் போது சூரியன் கவர்ந்து வச்சுக்கிறது, அதே மாதிரி தாய் செடியிலிருந்து வரக்கூடிய உணர்வை கவர்ந்து தன் இனத்தின் வித்தை உருவாக்குது. இதே போலதான் நாம் எத்தகைய வகை உணர்வின் தன்மை ஊழ்வினை என்ற வித்தாக பதிவு செய்யணுமோ அத்தகைய உணர்வு இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது. அப்ப எந்த கண்வெளி பதிவானதோ மீண்டும் நினைக்கும் போது இந்த கண்வெளி இந்த காத்துல இருக்கு. அதனால்தான் பதிவாக்குறது இந்த ஆண்டினா மூலம் பதிவாக்கு நம்ம பதிவாக்கிறோம். இந்த ரெக்கார்ட் பண்ற மாதிரி தான் இந்த காத்துல இருக்கக்கூடிய அந்த உணர்வை அதை எடுத்து நாம் சுவாசிச்சு அந்த எண்ணங்களை வரவழைக்கிறது. இப்ப நாம் எதையை பதிவாக்காதபடி எதை இழுக்க முடியும்? நாம் எதை என்றுமோ இந்த கண்வெளி இழுத்த உடனே நமக்குள் பதிவான அந்த உணர்வு காத்துல இழுத்து நாம சுவாசித்து அந்த எண்ணம் சொல் செயலுக்கு வரும். இப்ப நாம எல்லாம் தியானத்தில் இருக்கிறவங்க துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பதிவாக்கி இருக்கிறது. அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு காலை 4 மணிக்கெல்லாம் அதை வெளிப்படும்போது நம்ம பூமிக்குள் பரவ செய்யுது. அப்ப அந்த பூமிக்குள் பரவி இருப்பதை அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எண்ணும் போது அதை நாம கவர்றோம். நம் உயிரை பொழுது இந்த உணர்ச்சிகள் உடல் முழுவதுக்கும் இந்த உணர்வு எண்ணம் சொல் செயல் என்ற வருது. அப்ப நம்ம ரத்தத்தில் இது கலந்துருக்கு. அப்ப நாம் அதை கவரப்படும் எத்தனை பேர் சேர்ந்து இருக்கிறோம் இங்க வருது. அப்ப இந்த வீட்டுக்குள்ள நாம் வரப்போகும்போது ஏகமா வந்து பரவுது. பரவிப்பு நாம் எல்லோரும் சேர்த்து இந்த உணர்வுகள் பதிவாக்கப்படும் போது நீங்க சக்தி வாய்ந்த இதுகளை நம்ம வீட்டுல பதிவு செய்யறோம்.
அந்த பரீட்சைக்குன்னா நாம அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒரு பதிவாக்கப்படும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் வேலை என்ன அப்படின்னு சொன்னா, நமது பிரபஞ்சம் பிற பிரபஞ்சத்திலிருந்து கவரும் உணர்வுகளை சூரியனுக்கு போகும் பாதையிலும் சரி, மற்ற கோளுக்கு வரும்போதும் சரி, அதை கவர்ந்து ஒளியாக மாற்றும் திறன் பெற்றது. சூரியனும் பாதரசமாக மாற்றும் தன்மை பெற்றது. அந்த சூரியன் இதை பாதரசத்தால் கவர்ந்து இங்க பிரபஞ்சத்தில் பரவ செய்யும்போது எதன் உணர்வு அது கவர்ந்ததும் அதன் உணர்வை நம்ம ரத்தத்துல நம்ம கலக்க சேரும். காரணம் துருவ நட்சத்திரம் தீமைகளை அது ஒளியாக மாற்றுது. நம் உயிரின் இயக்கம் எப்படி துடிப்பின் தன்மை அடைதோ அதே போல தான் நுகரும் உணர்வுகள் அணுக்கள் இதன் நம்ம உயிரின் இயக்கத்தால் நம் உடல் உள்ள அணுக்கள் துடிப்பின் தன்மை அடையுது. எப்படி ஒரு மேக்னெட்டை வச்சு கரண்ட் உற்பத்தி பண்ணி அதே கரண்டை நாம இங்க கொண்டு வந்து அதன் வழிகளே நாம இங்க இயக்குறோம். என்னென்ன கலரை போடுறோமோ அந்தந்த லைட்டை எரியுது. இதே போலதான் நம்ம உயிர் கரண்ட் உற்பத்தி பண்ணுது. அதுல எத்தகைய உணர்வின் தன்மை நாம கலக்கிறோமோ அந்த கலரின் தன்மையும் அந்த உணர்ச்சியின் தன்மையும் நமக்குள் இயக்குது. ஆகையினால நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வின் தன்மையை கவர்ந்து நம் உடல்ல பதிவாக்கப்படும் போது மீண்டும் எண்ணம்னா இந்த நேரத்துல இந்த காத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எளிதில் கவர முடிகின்றது. ஏனென்றால் இந்த மாதிரி பதிவு செய்வதற்கு குருத்தன்மை தேவை. ஒருத்தன் எதிர்பாராத போக்கிரித்தனம் பண்றான், ரவுடித்தனம் பண்றான். அவன் உடல்ல விளைந்த உணர்வுகள் வெளிப்படும் போது சூரியன் எடுத்து செய்வது. அவன் சண்டை போடுறானேன்னு என்னம்னா அந்த உணர்வு நம்ம உடலுக்குள்ள வந்துடுது, பதிவாக்கிறது. மீண்டும் சண்டை போட்டவனே நாம் அந்த போகித்தனம் பண்றவன் என்னம்னா ஒன்னும் அவனை தாக்கக்கூடிய வலிமை எந்த தாக்கணும்னு என்ன வருது. ஆனா நமக்கு பலவீனமான நம்மளை இது பண்ணி போடணும்னு அச்சம் வருது. அப்ப நாம எது பேசணும் அதன் வெளிப்படி அச்சப்படுவதற்கு குருவாகுது. ஒருத்தனை தாக்கணும்னா அதுவும் குருவாகின்றது. அதனால்தான் இப்ப உலகிலே நாம் பிறர் செய்யும் தவறுகளே நாம் உற்று பார்க்கிறோம், என்னன்னு தெரிய விரும்புகிறோம். இதுதான் வசிச்சம். அதே சமயத்தில் சிவத்தத்துவத்தில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன செய்தான் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும், இச்சைப்படுறோம், ஆசைப்படுறோம், தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். இங்கே இச்சா சக்தி, உயிரிழப்பட்டவனே கிரியா சக்தி. அப்ப அவன் எதை செய்தான் அந்த உணர்வு தன்மை ஞான சக்தியை இயக்குது. அப்போ நாம எடுக்கக்கூடிய உணர்வு நம்மை எப்படி இயக்குது? இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இந்த கோபப்படுவன் உணர்வை நான் நகர்ந்தா இச்சை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினா நம் உயிர்ல அந்த உணர்வுகள் அவன் எப்படி கோவிச்சாலும் அந்த உணர்ச்சி எல்லாம் நமக்கு தெரியும். எப்படி மைக்கில் போட்டாலும் அந்த சத்தம் வருதோ அதே மாதிரி நம் உடல்ல அந்த உணர்ச்சிகளை தோண்ட செய்யும். அப்ப அந்த உணர்வு கிரியாது, நம் உடல் முழுவதும் சுற்று. நம் உடல் உள்ள நல்ல அணுக்களுக்கு அந்த போக்கித்தனமான எண்ணங்களுக்கு வித்தியாசம்னா நமக்கு அந்த எரிச்சலோ கோபம் வருது. ஆனா அது அதிகமாகிவிட்டா பயம் என்ற உணர்வும் வருது. அப்ப அந்த கிரியாகி எண்ணம் சொல்றது. அப்ப அந்த ஞானத்தின் வழியில் நம்ம அடக்கிறோம். அதான் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நாமும் நாம் பிறவிலா நிலையக்கூடிய அடையக்கூடிய தகுதி பெற்றது நமது உயிர். ஏன்னா பல கோடி சரீரங்களை தீமைகளை நீக்கி 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 தீமைகளை நீக்கிடும் உணர்வின் வலிமை பெற்றது நமது ஆறாவது அறிவு. ஆகினாலே இந்த உடல்ல இந்த உயிரிப்பளவை உணர்வின் தன்மை நம் உடல் இருக்கக்கூடிய அனைத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி. அதான் தசரத சக்கரவர்த்தி. தசரதன் தான் முன்னாள் சூரியன்,
இரண்டாவது உயிர் விஷ்ணு, மூணாவது சீதா சுவையின் உணர்ச்சிகள் இனம். அதான் விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராமன். அந்த எண்ணத்தின் வழிகொண்டுதான் கண்ணு பார்க்க வேண்டும் என்ற உணர்வு வந்து கண்கள் உருவாகுது. கண்கள் உருவான பிற்பாடு என்ன செய்யணும்? கூர்மையா பார்க்கிறோம், அந்த வலிமையை நுகர்றோம். அது உள்ள நமக்கு அது வலிமையாகிவிட்டா கூர்மை அவதாரம். மான் புலியை பார்த்து அந்த வலிமையான நிலையை எடுத்தா மானின் உணர்வு புலி உணர்வு அதிகமாகிட்டா அதன்படி புலியாக பிறக்கும் தன்மை பெறும். ஆனால் மான் புலியிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வை சேர்க்குது. இதே மாதிரிதான் பலவிதமான உடல்கள்ல நாம் எடுத்து எதை கூர்மையா பார்த்ததோ அதன் வலிமை கொண்டு தீமையிலிருந்து தப்ப வேண்டும் தப்ப வேண்டும் தப்ப வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொரு உடலையும் சேர்த்தது. அதற்கு தக்க எத்தனையோ கோடி உடல்களை மாற்றி தீமையிலிருந்து தப்பக்கூடிய தீமையை நீக்கி நல்ல உணர்வை நுகரும் அந்த திறன் பெறுது. அதான் நாம் எல்லாம் எளிதில் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி பண்டி தலையை போட்டு மனித உடலை காட்டுறாங்க. பண்டி சாக்கடையில் உள்ள நாட்டத்தை நீக்குது, அது மறைந்த நல்ல பொருளை நுகர்ந்து அது வாழ்நாள் முழுவதுக்குமே நல்ல பொருளை நுகர்ந்து அது வலுவாகுது. அதான் வராகன். நாம அழுக்கு தண்ணியில நல்ல தண்ணி ஊற்றிட்டு அந்த என்ன ஆகும்? அழுக்கு தண்ணி குறைஞ்சிடும். அதான் தீமையை நீக்கிய வலிமை பெற்ற உணர்வின் தன்மை கொண்டு அது நுகர்ந்து அதன் உடல்ல அந்த வலிமை பெற்றது. அது ஆன பிற்பாடு அந்த பண்டி உடல்ல தீமையை பிளந்துட்டு தீமை பிளக்கும் உணர்வு உயிரோட விளையுது. இப்ப பண்டின் உறுப்பு, மாடு, ஆடு என்ற உறுப்புகள்லாம் வித்தியாசமான உறுப்புகள். இப்ப பண்டி தீமை நீக்கும் உணர்வின் தன்மை எடுத்து அதோட வந்த பின் இந்த உயிர் நம்மை மனிதனாக உருவாக்குது. நம்ம உடல்ல அந்த தீமை என்ற நிலையை வடிகட்டி விடுது. அப்ப நாம எவ்வளவு விஷயம் சாப்பிட்டாலும் அந்த விஷயம் வந்துதான் நல்ல வாசனை கொடுக்குது. ஒரு காரம் இருக்குதுன்னா அதுல விஷயம் இருந்துதான் அது இயக்குது. இருந்தாலும் அத்தகைய விஷயத்தை நமது உடல் வடிகட்டி நஞ்சளவாக மாற்றிடுது. அப்ப நம்ம உடல் இருந்து என்ன செய்யுது? நஞ்சு என்று தெரிந்துக்கணும். நெஞ்சை உள்ளுக்கு விடாம தடுக்கணும். மீண்டும் நஞ்சு என்ற உணர்வு ஒருத்தர் வேதனைப்படுறான், சளிப்படுறான், அஞ்செழுறான் அப்படிங்கிறத நமக்கு விடாம தடுக்கணும். இதான் பரஸ்பரம். எதை நாம் பார்த்தாலும் நமக்கு வளர்ந்துடாதபடி சமப்படுத்தணும். அதான் பரஸ்பரம். அப்படி எப்ப மனிதனாக பிறக்கிறான்னு சமப்படுத்தும் உணர்வு பெற்றவன் மனிதன். இப்ப மனிதனான பின்னாடி என்ன செய்யணும்? இப்ப புழுவிலிருந்து மனிதனாக தன்னை காட்டிலும் கொடூரமான நிலைகளை பார்த்திருக்கோம். அது கூர்மையா பார்த்து வலிமை பெற்று இன்று நம்ம மனிதனாக உருவாக்கிய பின் மனிதனான பின் நாம் என்ன செய்யணும்? அன்பு, பாசம், பரிவு என்ற நிலையில் நாம எண்ணி எழுகிறோம். நம்ம குழந்தைய வேண்டாம், நண்பரோட பாக்குறோம் பாசத்தோட. அந்த நண்பனுக்கு பாசத்தோட பழகும்போது அவன் உடல்ல நோயாகுது, அது வலிமையாகுது. அந்த நண்பனை நாம் பார்த்து நுகரப்படும் போது நிச்சயது அவன் உணர்வு நுகர்ந்த உடனே அவன் படுற கஷ்டமெல்லாம் நமக்கு தெரியுது. ஏன்னா மான் புலியை பார்த்து உணர்வின் தன்மை வலிமையானது. ஆனால் மனிதனின் சந்தர்ப்பத்தில் அவன் நோயான உணர்வை நாம் நுகரப்படும் போது அந்த வேதனை என்ற உணர்வு அணுவாக்கும் தன்மை நம்ம உள்ளது. அப்ப அந்த நோயாளியை பார்க்கும்போது பலராம், ஒருத்தன் கோவிக்கிறான், ஒருத்தன் வெறுப்பா இருக்கிறான், ஒருத்தன் ஞங்கனமா இருக்கிறான், எத்தனை வகையான உணர்வுல இதெல்லாம் நாம் நுகரப்படும் பலராம். பரசுராம் சமப்படுத்துகின்றாலும் பலராம் என்ற நிலையில் வருது. நோயான உணர்வுகளை மீண்டும் நாம் அதிகமாக எடுத்தால் இன்று மனிதனான பின் நாம் மீண்டும் இன்னொரு உடல் பெறும் தகுதிக்கே மாற்றுது. அப்படி பலருடைய தீமைகளை நாம் நீக்கினா நாம இந்த உடலுக்கு பின் உடல் இல்லை, உயிருடன் ஒன்றி ஒளியாக மாறுவது பிறகு இல்லை. அதை எதைக்குதான் பலருடைய தீமைகளை பார்க்கிறோம்,
அப்படிங்கிற போகும்போது தளராம் என்றாலும் தீமை என்று தெரிந்து கொண்ட பின் உள்ளுக்கு போகாம நாம் அதை தடுக்கணும். நரசிம்மா. ஏனென்றால் சூரியன் நாராயணன் இந்த பிரபஞ்சத்தை இயக்குது. நமது உயிரோ நாராயணன் என்று காரணத்தை வைக்கிறாங்க. இந்த உடலுக்கு எத்தனை வகையான உணர்வு இருக்கு? இந்த உடலை இந்த அது சூரியன் நம்மளை வளர்க்குது. அதனால நரநாராயணன் என்று காரணத்தை வைக்கிறாங்க. இப்ப சூரியன் என்ன செய்யுது? மற்ற பிரபஞ்சங்கள் இருந்து எடுக்கக்கூடியது நம்ம நட்சத்திரங்கள் எடுத்து நம்ம பிரபஞ்சத்தில் பரவ செய்யும் போது சூரியன் தனக்குள் விளை வைத்த உணர்வு பாதரசத்தால் மோதி விஷத்தை பிரிச்சிட்டு நல்ல சத்தை எடுத்து மீண்டும் உலகை சிசைக்கும் பாதரசமா மாற்றுது. ஆகினாலே இப்ப இந்த சூரியனுக்கு உபக்கோள்கள் எத்தனை இருக்குன்னு வியாழன், செவ்வாய், புதன், சேழன், தினம், பூமி, சந்திரன் போன்ற நிலைகள், சனி, கேது, ராசி எல்லாம் இருக்குது. நம்ம உடல்ல இதே மாதிரிதான். கேதுன்னு சொன்னா பித்த சுரப்பி, ராகு அப்படிங்கிற போது நமக்கு இந்த தொழிலின் ரூபங்களை மாற்றுறது. இப்படி நம்ம உயிரின் இருக்கக்கூடிய பாகம் குரு எல்லாவற்றையும் எடுத்து சமைக்கக்கூடியது. அந்த உணவின் தன்மை வந்தவுடனே ரத்தத்தில் கலந்து எதை எதுக்கு மாற்றணுமோ மாற்றுது. கடைசியில் நம்ம உடல்ல சுத்தி வந்த ஒரு படம் செய்து இந்த உயிரை போலவே உணவின் தன்மை, இந்த உடலை போலவே உணவின் தன்மை என்ற 2 நிலைக்கு வருது. அப்ப பிறக்க போகும்போது மனிதனாக்கி இந்த சூரியன் எப்படி இந்த பிரபஞ்சத்தை இருக்கோ நமது உயிர் அதை எடுத்து தந்த மாதிரி உறுப்புகளாக மாறுது. இது மனிதனானத்தும் தீமைகளை சமப்படுத்தும் உணர்வு மனித உள்ள நஞ்சை மலமாக மாற்றும் தன்மை பெறுவதனால பரசுராம் என்ற நிலை வந்தாலும் பலருடைய உணர்வு நாம் நுகரப்படும் போது நம்ம அறியாமலேயே நம்ம ரத்தத்துல பெறக்கூடிய கஷ்டமெல்லாம் வந்துருது. அந்த சேராதபடி தடுக்கணும். அதான் மடிமீது எண்ணெயை வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நரநாராயணன் இறங்கி பிறந்தான். அப்படின்னா அந்த தீமைகளை நமக்குள் படாதபடி நோயாளியை பார்க்கிறோம். நாம் உயிரில பட்டவங்க நம்மளுக்கு என்ன செய்யுது? நம்ம நல்ல குணம் நிக்குதா? இப்படி ஆயிட்டா நம்ம அழக ஆரம்பிக்கிறோம். ஒருத்தன் கோபமா பேசுறான், நம்ம பார்க்கணும். உயிரில பட்ட உடனே நம்மளுக்கு கோபம் வருது. அப்ப நம்ம நல்ல குணத்தை காப்பாற்ற முடியுதா? அது ஆக்கிரமிச்சிருக்கு. மான் சாந்தமா இருந்தது, புலி கொடூரமா பார்த்து உடனே அந்த சாந்தத்தை அடக்கி செத்த ஏற்பாடு புலியா பிறகு புலி கோபமான கொடூரமான நிலை. இந்த கொடூரமா ஒருத்தன் செய்யறாங்க உணர்ந்த உடனே நம்ம மனம் என்ன செய்யும்? இதை கொண்டு போடும், இதை மாற்றிடும், விபத்தை மாற்றுது. இன்னைக்கு மனிதன் நடக்கணும். இது அடிக்கடி கோவப்பட்டோம்னா ரத்த கொதிப்பு வரும். அப்புறம் போயாச்சு நட்டாப்பு என்ன செய்யும்? ரத்த கொதிப்பு வந்துச்சுன்னா யாரை பார்த்தா சாப்பாடு வர்றதுக்கு முன்னால கோவம் ஜாஸ்தி வரும். அது ஏதாவது ஒண்ணு என்ன நேரத்தில் வீட்டுல கொண்டு சந்தோஷமா ஏதாவது சிரிச்சு பேசினாலும் ஒண்ணு கோவம் வரும். என்ன சிரிப்பு? என்ன நினைக்கிறீங்க? சண்டை வரும். கோபமான மட்டும் ரத்த கொதிப்பு பண்ண மட்டும் அடுத்தப்படி சிரிச்சு பேசி காதல கேட்டா வரும். என்ன தகுந்து சிரிக்கிறீங்க அப்படின்னு சண்டை வரும். அப்ப இந்த உணர்வுகள்லாம் நம்ம உடல்ல எப்படி மாறுது? ஆனால் இந்த மாதிரி கொடூர நிலையில் தீரும்போது வாலி அதனுடைய வலிமை என்ன செய்யும்? நம்ம நுகர்ந்த உடனே நமக்குள் நல்ல எண்ணங்களை எல்லாம் செயல்படாதபடி தடுக்கிறது. ஆகவே இது தடுத்து நல்லது விடாதபடி தடுத்து நம்ம உடலுக்குள் போயிடுச்சுன்னா நம்ம நல்ல குணங்களை பூராத்தி என்ன செய்யுது? கொண்டு போடுது. கொண்டுதான். அப்ப பிறருடைய தீமைகளை நீக்கும் போது மடிமீது எண்ணெய் வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நரநாராயணன் எண்ணெய் பிறந்தான். சூரியன் எப்படி பாதகத்தால் பறக்குதோ இதே மாதிரி மனிதன் தீமை உள்ளுக்கு போகாதபடி இந்த வாசப்படி இதுதான் போகணும், இதை பற்றிதான் உயிரில படணும். அப்போ அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உங்களுக்கு பதிவாக்கி அதை நீங்க நினைவாக்கி ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி அந்த துருவ நட்சத்திரம் இங்க வந்துருது.
அந்த பதிவாக்கும் போது என்ன செய்து இங்க பதிவாக்குறது என்னன்னு இங்க தரப்பட்டது. அந்த வேதனை உள்ளு கூடாதபடி தடுத்துகிறது. அப்ப என்ன செய்ய ஆன்மா இங்க இருக்குது. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொருளும் என் ரத்தங்கள்ல கலக்கணும். இன்னும் உடல்நிலை ஜீவாத்மா பெறணும். தண்ணி நினைவு என்ன செய்யறோம்? எப்படி திட்டினவொன்னு அமெரிக்கால இருந்தாலும் துறவஞ்சிதான பரவாயில்ல. நன்மை செய்தான் என்ன நம்ம என்ன செய்யுது அங்க விக்கலாது. பாசத்தோட என்ன ஆச்சு அப்படின்னு வேதனை பெற்று அங்க சிந்தனை குறைக்குது. நாம் எந்தெந்த வகையில நமக்குள்ள எடுத்து பரியாக்க நமக்குள்ள இருக்கிறோம். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெறணும்ட்டு என் ரத்தத்துல கலக்கணும் முதல்ல கொடுக்குறோம். இந்த ரத்தத்துல கலந்து வெளியில வரப்போ உள்ளுக்கு சுத்தம். அப்ப இங்க உடல் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெறணும் சொன்னோன்னு இதுல அமைக்கிறோம். அப்ப என்ன இந்த வேதனையான உணர்வு என்ன செய்யுது இங்க தடைப்படுத்துது. இங்க என்ன செய்ய உந்தி தள்ளுது. அப்ப தள்ள உடனே இழுக்கக்கூடிய சக்தி இல்லைன்னா சூரியன் என்ன செய்யுது பிடிப்பில்லாத எடுத்துட்டு போயிடும். அப்ப நம்ம ஆன்மாவை நேரத்தால் சுத்தப்படணும். இது தெரியலன்னா 1000 சாமியார நீங்க பார்த்தாலும் நீங்க வாசுதாசத்தை பார்த்தாலும் வாசுனா நாம சுவாசித்த உணர்வு உயிரப்படுது. நாம இதை வாசுதேவன் அவர் கூட நாம சுவாசித்து உருவாக்கக்கூடிய உயிர். அப்ப நமக்கு வாசப்படுகிறது இதன் வழிதான் போகணும். அப்ப இந்த வாசப்படியும் நல்ல உணர்வு மாற்றி அமைச்சோம்னா நல்ல செயல் வரும். நீங்க வீட்டு இந்த வாசப்படியை மாற்றி அமைச்சு வாசப்படி சொன்னோம்னா அப்புறம் நம்ம வீட்டுல இந்த உள்ளுக்கு இருக்கிறது எங்க போகும்? அந்த உணர்வு தான் அதைத்தான் இருக்கு. யூசம் பார்த்து நல்ல நேரம் வரும் அப்படின்னு சொன்னா இங்க வரும். இந்த நல்ல நேரத்தை உருவாக்கக்கூடிய சக்தி நமக்குள் பதிவாக்கணும். அதனால இதை நாம சொல்லிடணும். ஆகினால நாம அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் என்று உள்ளுக்கு பதிவாக்கலாம். இதன் வழி உள்ளுக்கு கொண்டு போறோம். அந்த ரத்தத்துல கலக்குறோம். இது வலுவானவர்களுக்கு பலன்கள். அப்ப நிச்சயிப்பா மணி 6 நாம இதெல்லாம் தியானிச்சிருக்க போகும்போது என்ன செய்யுது சூரியன் வெளியில வெளியில வரும். அப்ப இன்னைக்கு நம்ம இழுக்காது இதை எடுத்துட்டு போயிருக்கோம். இது தடைப்பட்டு அப்ப நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்தும். நமக்கும் தீமை அதாவது நரநாராயணன் வாசப்படி மீது அமர்ந்து ஆக இரணி எண்ணெய் மடி மீது வைத்து இரணி பிளந்தான். ஆனால் என்ன செய்யறான் இரணியன் எதிலையும் எனக்கு இறப்பில்லை என்று வரம் கேட்டுக்கிறான். யாருகிட்ட? விஷ்ணு கிட்ட. இப்ப சூரியன் தன் உடல் உள்ள பாதரசத்தால் அங்கிருந்து வர்றது முதல்ல என்ன அடிக்குது. வெப்பமும் காந்தமாகுது. விஷம் பிரிந்து போகுது. இதில் உள்ள காந்தம் என்ன செய்யுது? உள்ள காந்தம் பலவீனமான விஷயத்தை இழுத்து தன்னோட சேர்த்து. அப்ப என்ன செய்யுது? வெப்பம் விஷ்ணு, காந்தம் லட்சுமி. இந்த லட்சுமி என்ன செய்யுது? கடைசியில் பலவீனமான நிலையை அது இழுத்து தன்னோட சேர்த்து ராமா லட்சுமணா. எங்க பார்த்தாலும் காட்டுக்குள்ள போனா ராமன் லட்சுமணன் தான் போவாங்க. யாரு? சீதா சொல்றதுக்கு நம்மளுக்கு தெளிவா கொடுக்கறோம். அப்ப என்ன செய்யுது? இந்த விஷயம் மொத்தமாக இருக்கிற விஷயத்தை கழிச்சிட்டு கடைசி விஷயத்தை சேர்த்து கொண்டு என்ன செய்யுது? அப்போ இந்த விஷம் சாகுதானா? இல்லை. அந்த விஷம் இல்லைன்னா அந்த வெப்பம் காந்த விஷம் என்ற நிலையில வருது. நீங்க நுகர்ந்த உடனே எந்த குணமும் அதை உணர்ச்சி தூண்டுறது இந்த விஷம். விஷம் இல்லைன்னா உலகம் இயங்காது. விஷத்தினால்தான் ஏற்பட்டது வெப்பம். வெப்பம் அதிகமாகும் போது விஷயத்தை தணிக்கிறது. இதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுதான் ராமாயணத்துல இவ்வளவு தெளிவா கொடுத்திருக்கிறோம். இந்த கடவுளின் அவதாரம் நாம் எப்படி இந்த உயிர் எத்தனை வகையான உடல்களை மாற்றி இன்னைக்கு மனிதனை உருவாக்கியது யாரு? நம் உயிர் தான் கடவுள். உயிர் நின்று கேட்கிறது. அந்த உருவாக்குவது ஈசன். இந்த நிலையை இங்கே தெளிவாக கொடுக்கிறோம்.